பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கடையார் என்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஒரு 70 கிலோ சைஸுடைய சோஜத்தாடுங்க. நல்ல பால் வர்க்கமான தலைச்சேரி ஆடு. அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோஜத் குட்டிகள் 2 இருக்குங்க. தலைச்சேரியில் வந்து ஒரு ஃபீமேல் கிட். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாத சனையுடைய ஒரு சோஜத் கிட்டுங்க. மொத்தமாக வந்து 6 படி பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குறது அனைத்துமே வந்து ஷார்ட்ஸில் பார்க்குறேங்க. இப்போ முன்னாடி இருந்து பார்த்தீங்களா, அதில் வந்து 2 சோஜத் இருக்குங்க, ஒரு தலைச்சேரி. இப்போ வந்து 2வது சொன்ன பாருங்க, 2 மாத சனையுடைய சோஜத் குட்டிங்க. நல்லா நெளிமுதுகு பஞ்ச் ஃபேஸுங்க, கிளிமூக்கில் இருக்குது. குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க. வால் சுழி எல்லாம் எதுவும் இல்லை. குட்டியெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 70 கிலோவுக்கு மேலே இருக்கிற சோஜத் ஆடுன்னு. ஆடு நல்லா தெளிவான ஆடுங்க. வால் சுழி எதுவும் இல்லை. நல்லா மில்கேல்டுடையதுங்க. எப்படி இருந்தாலும் 70 கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க வெயிட்டு. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து இப்போ நம்ம போகிற ரீசன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நைட்டுங்கிறதுனால இதை நான் ஷார்ட்ஸில் மட்டும்தான் போட்டிருக்கேங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம காலையில் நீட்டாக யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 4 மாத சனைங்க. வால் சுழி எதுவும் இல்லை. நல்லா ஹெவி வெயிட்டுங்க. மடி இப்போ தான் வச்சிட்ருக்கு. குட்டி பாருங்கன்னு 1 மாதம் ஆகுங்க. அடுத்து நம்ம இன்னொன்று பார்க்கக்கூடிய தலைச்சேரி ஆடுங்க. இது நல்லா மில்கில் உடைய ஆடுங்க. ஒயிட்டில் இருக்கிறது அனைத்துமே வந்து தலைச்சேரி கிடையாதுங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு அளவு சைஸில் இருந்தாலும் மடி வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நம்ம நைட் 9 மணிக்கு வந்து இதை பால் ஊட்ட வச்சுருக்கோம். காலையில் வந்து நம்ம மார்னிங் வந்து இதை பால் பீச்சு பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.